புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வைத்தார்னு பார்க்குறோம். இப்படியாக காட்டு புல்லுக்கு கூட உடுத்து வைக்கிற தேவனாய் இருக்கக்கூடிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த காட்டு புல்லுக்கு உடுத்து வைக்கிற தேவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிந்தனை ஞாபகத்து வருது. ஒரு ஊரில் ஒரு தாய் இருக்காங்க. அவங்க பிரசவத்தில் 3 குழந்தைகளை ட்ரிப்ளெட்ஸை பெற்று இருக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாம் கை குழந்தைங்க, தாய்ப்பால் குடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள். அந்த அம்மாவோட கணவர் ஏற்கனவே மரித்து விட்டார். அதனால் இந்த அம்மா தான் இந்த 3 குழந்தைகளையும், கை குழந்தைங்க ரொம்ப சின்ன 3 மாதம் 4 மாதம் அளவில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, இந்த குழந்தைகளை கவனித்துட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மாவும் ஒரு நாள் மரித்து விடுறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது இந்த 3 குழந்தைகளில் ஒரு குழந்தை அவங்க அம்மா மடியில் பாலை குடிச்சிக்கிட்டே இருக்குது, இறந்து போன அம்மா கிட்ட. இன்னொரு குழந்தை பார்த்தா அழுதுகிட்டே பக்கத்தில் இருக்க பொருளை எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்குது. இன்னொரு குழந்தைய பார்த்தா அழுதுகிட்டே அந்த இயக்கத்தில் தூங்கிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மரண தூதனை மேலேருந்து அனுப்புகிறாங்க. நீ போய் அந்த அம்மாவோட ஆத்மாவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மரண தூதனும் வரான். வந்து பார்க்கும் பொழுது இந்த காட்சியை பார்க்குறான். இந்த 3 குழந்தைகளும் ஆளுக்கு ஒன்று செய்யக்கூடிய காட்சியை பார்த்தவொடனே அவனுக்கு மனசு ரொம்ப வேதனையாக போயிடுது. அந்த அடுத்த நிமிஷம் அவனால் அங்கே நிற்க முடியல. உடனே திரும்பி போகிறான். போயிட்டு எங்கே அந்த ஆத்மா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் நிலைமையை சொல்கிறான். இந்த மாதிரி 3 குழந்தைங்களை பார்த்தேன், அந்த தாய் இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த 3 குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடியது அந்த உதவி சப்போர்ட்டுன்னு பார்த்தா அந்த அம்மா மட்டும்தான். இப்போ அந்த அம்மாவும் வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணோம்? அதனால் எனக்கு மனசு கேட்கல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்கவும் அவனுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாரு? நீ தவறு செஞ்சுட்ட. இந்த தவறுக்காக நீ என்ன பண்ணணும்? உலகத்தில் போய் மனுஷனாக இருக்கிற 3 தடவை உன்னை பார்த்து நீயே சிரிக்கிற. சிரித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த உனக்குரிய தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வர முடியும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவனும் மனுஷனாக அந்த பூலோகத்துக்கு வரான். வரும் பொழுது குளிர் நடுங்கக்கூடிய இடத்துல ஒரு தெரு ஓரமாக அவன் ஆடை இல்லாமல் கிடக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாரு. அவர் போகிறவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. அவர் ஆக்சுவலாக அன்றைக்கி கையில் காசு எடுத்துகிட்டு தன்னுடைய குழந்தைங்களுக்காக அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி இதமாக இருக்கக்கூடிய மாதிரியான வார்ம் கிளாத்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த வழியாக போகிறாரு. போகும் பொழுது இந்த மனிதனை பார்க்கவும் இது யாருன்னு தெரியலையே, பாவம் இவ்வளோ தூரம் குளிரில் நடுங்கிட்டு இருக்கான், இவன் உட வேற இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி தட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. வாப்பா, நான் இப்போ என்னோட குழந்தைங்களுக்காக உள்ளன் கிளாத்ஸ் எடுக்கலாங்கிறதுக்காக தான் காசு கொண்டு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, அதனால் நீ வான்னு சொல்லி அவனுக்கு தேவையான துணிகள், அவனுக்கு தேவையான உள்ளன் க்ளோத்து இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வரும் பொழுது நீ எங்கே போவ அப்படின்னா எனக்கு இருக்கிறதுக்கெல்லாம் இடம் எதுவும் இல்லைங்க அப்படிங்கும்போது, சரி நீ வா, என் கூடவே வா. ஆனால் நீ வீட்டுக்குள்ளே நுழையும் போது என் மனைவி கண்டிப்பாக திட்டுவாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்காக நான் எடுக்க வேண்டிய இடத்துல அந்த பணத்தை எல்லாத்தையும் இப்போ உனக்கு நான் செலவு பண்ணிட்டேன், அடுத்து எப்படியோ சம்பாரிச்சு என் பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கலான்னு வச்சுக்கோ. இருந்தாலும் இந்த நேரத்தில் நீ யார் என்னன்னே தெரியாது, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த காசு எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்காக வச்சுருந்த பணத்தை நான் உனக்கு செலவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக திட்டு விடுவோம், என் மனைவி திட்டுவாங்க, ஆனால் அது எல்லாத்தையும் நீ கண்டுகொள்ளாத, நீ பாடு பேசாமல் இருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போகவும் இவர் சொன்ன மாதிரி அவங்க மனைவி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு அறிவு இல்லையா, முன்ன பின்ன தெரியாதவனுக்கு போய் நீ செலவு பண்ணுறியே, என்ன இதில் நினப்பில் என்ன எதிர்பார்ப்பில் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க, குழந்தைங்களுக்குன்னு சேர்த்து வச்ச காசு இப்படி போய் தண்ட செலவு செஞ்சுட்டு வந்திருக்கியேன்னு அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க. திட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மனிதனுக்கு மரண தூதனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கிற அப்படி இவர் கேட்குறாரு, அந்த தச்சு தொழிலாளி எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இந்த மாதிரி 3 தடவை நான் சிரிக்க வேண்டியது வரும், 3 தடவை முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறான், என் மரண தூதனானு நான் ஒரு டிவைன் பவர் மாதிரி தான், எனக்கு இவங்க உதவி செஞ்சுருக்காங்க, அப்போ இவங்களோட நிலைமை இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் நல்ல நிலைமைக்கு போவாங்கங்கிறத தெரியாமலே இந்த அம்மா என்னை திட்டுது பாரு அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு இருந்திருக்கான். இது முடிஞ்சது. அடுத்தது இவன் என்னதான் இருந்தாலும் டிவைன் பவருங்கிறதுனால அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த திறன் நல்ல திறனாக இருந்தது. அதனால் அந்த தச்சர் சொல்லி கொடுத்தது, காப்லர் தொழிலாளி, செருப்பு தொழிலாளி சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் இவனால் நல்லா அதை கற்றுக்க முடிஞ்சது. அவர் எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரி நேர்த்தியாக தைக்கிறான். அப்போ இவன் தைச்சி கொடுக்கக்கூடிய செருப்பு எல்லாமே மிகவும் நேர்த்தியாக அழகாக இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இவங்க கடையில் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
அந்த தொழிலாளிக்கிட்ட, அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கிட்ட அரண்மனையிலேருந்து ஒருத்தர் ஓடி வராரு. ஓடி வந்து, ஐயா, ராஜாவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஷூ தைச்சி கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த தோல் வந்து ரொம்ப விலையுயர்ந்த தோல், இது ஒரு ஷூ அளவுக்கு தான் இருக்குது, அதனால் பத்திரமா ஷூ தைச்சி கொடுங்க, மறுபடியும் சொல்கிறேன், ஷூ தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த எதுக்காக ஷூ அப்படின்னு சொல்லி முக்கியத்துவமாக அவர் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருந்தது. என்னென்னா, உயிரோடு இருக்கிறவங்கன்னா அவங்க ஷூ போடணும், செத்து போகிறவங்கன்னா அவங்க காலில் சாண்டல்ஸுங்கிற அந்த செப்பல் போடணும். அந்த மாடலில் தான் அவங்க தைப்பாங்க. அதனால் மாற்றி எதுவும் செஞ்சிடாதீங்க, இப்போ வந்து ராஜாவுக்கு ஷூ தேவை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த காப்லரும் என்ன பண்ணுறாரு, திரும்ப திரும்ப இவங்கிட்ட சொல்கிறாரு, அப்பா நல்லா கேட்டுக்கோ, ஷூ தான் தேவை, அதனால் நீ பார்த்து கரெக்டாக தையி. இது வரைக்கும் நம்ம வாங்கின பேர் பெருசு இல்லை, இப்போ ராஜாவுக்கு செய்கிறோம், இதில் ஏதாவது ஒரு சின்ன குற்றம் வந்தாலும், சின்ன பிள்ளை வந்தாலும் பெரிய குற்றமாக நம்மளை பார்ப்பாங்க, பார்த்து செய்யின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு பார்த்தா இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான், ஷூவை தைக்கல, சாண்டில்ஸை தைச்சி வச்சுருக்கான். வந்து பார்க்கவும் அந்த செருப்பு தொழிலாளிக்கு அவ்வளோ ஒரு கோவம். எப்போ நான் தான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்ல, ஒரு சின்ன குற்றம் இருந்தாலும் அது பெருசாக வந்து பார்ப்பாங்க, நீ வந்து ஒரு சின்ன பிள்ளையாக செஞ்சுருக்க, எவ்வளோ பெரிய பிள்ளை செஞ்சுருக்க, என்ன பண்ணுறது ஒன்று, எப்படி நான் இப்போ வந்து பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசி அங்கலாச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து அரண்மனையிலேருந்து ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்து, நீங்கள் அது என்ன ஷூவை தைச்சிட்டிங்களா, தயவுசெய்து இந்த வேலையை நிறுத்துங்க, ஷூவை தைக்காதீங்க, ராஜா இறந்துட்டார், அவருக்கு இப்போ சாண்டல்ஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகவும் இந்த காப்லர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த பையனை பார்த்து, தம்பி, உன்னை நான் திட்டிட்டேன், மன்னிச்சுக்கோ, நீ ஏதோ தெரிஞ்சு தான் செஞ்சுருக்க, எனக்கு வந்து அது புரியலை, நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன் அப்படின்ன உடனே அவன் மறுபடியும் சிரிச்சுக்கிறான். சிரிச்சுக்கிட்டு, ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் தெரியாமல் தானே என்ன திட்டினீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா 3 பெண் குழந்தைங்க அவனோட கடைக்கு வராங்க. அந்த 3 பெண் குழந்தைங்களையும் பார்த்தா ராஜ பரம்பரையிலேருந்து வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக உடை அணிந்து வர்றாங்க. அவங்க கூட ஒரு வயசான அம்மா, நல்லா குண்டாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா வருது. இந்த அம்மாவை பார்த்துட்டு இந்த பிள்ளைங்களை பார்க்கவும் அந்த மரண தூதனுக்கு ஞாபகம் வருது. இந்த 3 பிள்ளைங்களும் அந்த 3 குழந்தைங்க தான். அன்னைக்கு நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஆதரவு இல்லை, இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வந்து நம்ம யோசித்தோமே, இன்றைக்கி இவ்வளோ அழகாக நேர்த்தியாக நல்ல செல்வ செழிப்போடு இந்த குழந்தைங்க வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த வயசான அம்மா வருது. இந்த 3 குழந்தைங்களும் 3 குழந்தைங்களாக பிறந்தவங்க, ட்ரிப்ளெட்ஸாக பிறந்தவங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம், அதனால் இவங்களுக்கு வந்து ஷூ தேவை, அதுக்கு தைச்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு வாக்கில் சொல்லுது. நான் வந்து இவங்களுக்கு அம்மா தான், ஆனால் நான் வந்து உண்மையான தாய் இல்லை, நான் இவங்களை எடுத்து தான் வளர்த்துருக்கேன். இந்த 3 குழந்தைங்களோட அம்மா வந்து இதுங்க ரொம்ப குழந்தையாக இருக்கும் பொழுதே இறந்துட்டாங்க. அந்த இறந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்க்கும்போது இந்த 3 குழந்தைங்களும் அழுதது என்னை ரொம்ப வந்து தொட்டுச்சு. நான் இவங்களுக்கு உறவுக்காரி தான், ஆனாலும் எனக்கும் குழந்தைங்க இல்லைங்கிறதுனால அந்த இடத்துலேருந்து இந்த குழந்தைகளை எடுத்துகிட்டு வந்து நான் வளர்க்க ஆரம்பித்தேன். இப்போ திருமண வயசும் வந்ததுனால திருமண ஏற்பாடு செஞ்சுருக்கேன். இவங்களுக்கு 3 பேருக்குமே இப்போ திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவன் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டான். 3வது முறையாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் என்னங்கிறதெல்லாம் பார்க்குறான். அப்போ வந்து அந்த காப்லர் வந்து கேட்குறாரு, என்னப்பா இப்போ வந்து நீ சிரிச்சிருக்க, நடுவில் ஒரு தடவையும் நீ சிரிச்சதை பார்த்தேன், 3 தடவை நீ சிரித்து முடித்தவொடனே என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னியே அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த 3 குழந்தைங்க வந்தது இல்லையா, இதுங்க குழந்தையா இருக்கும் பொழுது நான் மரண தூதனாக வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவோட ஆத்மாவை எடுத்துகிட்டு போகிறதுக்காக போனேன். அப்போ இதுங்க அழுகிறத பார்த்துட்டு நான் போய் இவங்களுக்காக சிபாரிசு பண்ணி கெஞ்சினேன். அப்போ என்னை வந்து திட்டி எனக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த தண்டனையில் தான் நான் இப்போ வந்து பூலோகத்துக்கு வந்திருக்கேன். இப்போ 3 தடவை நான் சிரித்து முடிச்சிட்டேன், இனிமேல் நான் திரும்ப போக போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, மத்தேயு 6:34 நம்ம பார்க்குறோம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும்னு பார்க்குறோம். அது மாதிரி மத்தேயு 6:30 பார்க்குறோம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. யார் யாருக்கு என்னென்ன தேவை, என்ன செய்யணும், எல்லாவற்றையும்
நேர்த்தியாக ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். தேவையான நேரத்தில் தேவையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம தேவையில்லாத காரியங்களை மனசில் போட்டு குழப்பி தேவையில்லாமல் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு என்ன தேவையோ அவர் மேலே பாரத்தை வைக்கும் பொழுது குறித்த நேரத்தில் அவர் தேவையான காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பார். இந்த மரண தூதன் குழந்தைங்க சின்னதாக இருக்கும் பொழுது அம்மா இல்லையே, அம்மாவுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டான். ஆனால் அவனை காட்டிலும் அதிக அக்கறை உள்ளவர் நமது ஆண்டவர். அவர் எல்லாருமே நம்ம அவருக்கு குழந்தைங்க தான். யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத உள்ளங்கையில் அவர் நம்மளை வரைஞ்சி வச்சு அதிக அக்கறையோடு பார்த்துட்டு இருக்காரு. தேவைகளை எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உள்ளத்தோட ஆழம் தெரியுங்கள்ல, உள் மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்களையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால் நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். நமக்கு தேவையான காரியங்கள் அனைத்தையும் ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியத்தை ஏற்ற வகையிலே செய்து முடிக்கக்கூடியவர் நமது ஆண்டவர். எனவே அவர் மேலே பாரத்தை வைத்துவிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம எந்த நாளுமே நம்ம எந்த கவலையும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காரியங்களை நேர்த்தியாக செய்ய ஒவ்வொரு நாளுமாக முயன்று வருவோமாக.